பெருமாளை கும்பிடுவது போல நாடகமாடி வெள்ளி சடாரியை சுருட்டிய பலே கில்லாடி. சிசிடிவியில் சிக்கிய களவாணிக்கு காப்பு மாட்டிய காவல்துறையினர். மாவட்டம் அன்னூரில் மன்னீஸ்வரர் கோவில் எதிரே மிகவும் பழமையான கரிவரதராஜ பெருமாள் கோவில் உள்ளது. இக்கோவில் அன்னூர் பேருந்து நிலையம் அருகே உள்ளதால் தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து செல்வது வழக்கம். பெருமாள் கோவில் என்றாலே அங்கு வந்து பெருமாளை சேவிக்கும் பக்தர்களின் தலையில் அர்ச்சகர்கள் சடாரியை வைத்து ஆசி வழங்குவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து வரும் பக்தர்களுக்கு ஆசி வழங்குவதற்காக வைக்கப்பட்டிருந்த சுமார் 520 கிராம் எடையுள்ள வெள்ளி சடாரி ஒன்று அண்மையில் காணாமல் போனது. இது குறித்து அர்ச்சகர்கள் கோவில் நிர்வாகத்திடம் தெரியப்படுத்தியதை தொடர்ந்து அது குறித்து கோவில் வளாகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்யும் போது மர்ம நபர் ஒருவர் கோவில் வளாகத்தில் நுழைந்து சாமி கும்பிடுவது போல நாடகமாடி அர்ச்சகர்கள் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த வெள்ளி சடாரியை தூக்கி சென்றது தெரிய வந்தது. இது குறித்து கோவில் செயல் அலுவலர் சிவசங்கரி அன்னூர் போலீசில் புகார் அளித்தார். இப்புகாரின் பேரில் அன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஆலந்தூர் அடுத்த காமராஜர் நகர் அசோகன் தெருவை சேர்ந்த 48 வயதான ஜெயகிருஷ்ணன் என்பவரை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயகிருஷ்ணன் என்பவர் கோவை, திருப்பூர், ஈரோடு பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களில் தங்கி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசார் அவரை கைது செய்து அவரிடமிருந்த 520 கிராம் எடையுள்ள வெள்ளி சடாரியை பறிமுதல் செய்தனர். இதனைத் தொடர்ந்து இவரை அன்னூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர்.